Lord, our Heavenly Father, we praise and we thank you, O Master, for who you are and for loving us. Father, we come now at this time to learn more about you through your word. Lord, I ask that you will open our eyes of understanding, give us more wisdom to know your word as Pastor speaks. Oh Lord, I pray that you will speak through him and convict us. I ask this in your precious and mighty name. Amen. Praise the Lord. இன்னைக்கு the second part, Proverbs chapter 4, நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தில் வசனங்கள் 14 27 மட்டும் அதை முதல் ரீட் பண்ணிட்டு அப்புறம் இனிமேல் அதனுடைய அர்த்தங்களை பார்க்குறது கடந்து செல்வோம். ரீட் பண்ணீங்களா 14ல இருந்து? நீதிமொழிகள் 4 அதிகாரம் 1 27. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. அதை வெறுத்துவிடு, அதன் வழியாய் போகாதே. அதை விட்டு விலகி கடந்து போ. பொல்லாப்பு செய்தாலொழிய அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாரை ஆகிலும் பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போகும். அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காருளை போலிருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகள் கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார். உன் வழிகளிலெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே. உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக. Praise the Lord. Praise the Lord. பாருங்க என்ன விதமாக இந்த உண்மையிலேயே இந்த நீதிமொழியில் ஒரு ஆசீர்வாதமான புஸ்தகம். இவன் நிறைய டீச்சிங்கே இப்போ ஜீசஸ் கூட இதில் இருந்து அடுத்த டீச்சிங் எல்லாம் கோட் பண்ணுறதை பார்க்குறோம். ஸ்டாப் அண்ட் ஸோ அந்த ரீதியாக இவ்வளோ ஒன்று கவனித்து பார்ப்போம் என்ன விதமாக இந்த ஒரு வசனங்களுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறன்றதை. ஸ்பெஷலி ஜீசஸ் கூடாக இப்படி வழிபடுறேன்னு தான் பார்க்கணும். ஏன்னா அவர் தான் இந்த வார்த்தையானவர், மாம்சமானவர். இதில் நாலு செக்ஷனில் 2 செக்ஷனில் லாஸ்ட் டைம் பார்த்தோம். என்ன மாரி முதலாவது இந்த செயின் ஆஃப் விஸ்டம், இந்தமாரி சந்ததியாக அந்த பொறுப்பை கூட பெற்றார் பிள்ளைகளுக்கு பாஸ் பண்ணுற மாரி, அதில் மூப்பர்கள் யங்க ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. என்ன விதமாக இருந்தாலும் அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியையும் வார்த்தையும் உங்கள் அந்த சந்ததியும் இந்த சந்ததிகளுக்கும் போய் சேர்ற மாதிரி கவனமாக இருக்க சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த பொறுப்பு அதுதான் அப்படித்தான் பாஸ் பண்ணப்படுறது. அது அண்மையில் இப்போ எங்கள் விஸ்டம் கூட இட்ஸ் ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம்னு தான் போடப்பட்டிருக்கு. இப்போ ஸ்பிரிட்டை நாங்கள் டீச் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு கச் இட், கோட் இட், யூனோ. அந்த மாரி தான் இந்த ஆவிக்குரிய இதுகள் எல்லாமே நீங்கள் அசோசியேட் பண்ணுறதெல்லாம் பெற்றுக்கொள்கிறது. ஆனபடியத்தான் இந்த பழைய இதுகளில் கூட சுவிஷர்கள் எல்லாம் எப்போவுமே ஒரு மாஸ்டருக்குள்ளே இருந்து ட்ரெயின் பண்ணப்படுறோம். இந்த காலத்தில் மென்டோர்ன்னு சொல்கிறோம். ஒரு எல்லா விதமான ஈவன் ப்ரொஃபஷனல் ஜாப் எல்லாம் ஒரு நல்ல தேர்ச்சி பெற்றவர்களுக்கு கீழே கொஞ்சம் காலம் அதைத்தான் நாங்கள் ரெசிடென்சி என்றோம். அந்த விதமாக எல்லாம் அப்போ அந்த விதமாக இந்த விஸ்டம்னு சொல்கிறது எது கச்சிட். அப்படி தான் அது ஃபெலோஷிப்புக்குள்ளால் அசோசியேஷனுக்குள்ளால தான் போய் சேர்றது. ஆனபடி தான் முதல் சந்ததி அடுத்த சந்தை போட்டிருக்கு. அடுத்த விதமாக இப்போ எங்கள் செகண்ட் பார்ட்டில் பார்த்தோம் த வே ஆஃப் விஸ்டம். மேலே ஜீசஸ் தான் அந்த வே. அப்படி ஏன்னா அவரை நாங்கள் பின்பற்ற போது அந்த தேவனுடைய புயத்தால் தாங்கி ஏந்து சுமந்து தப்பு வைத்து போஷிட்டு அதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா, மீட்டு கொண்டு ரச்சித்து விடுவிக்கிறதெல்லாம். அந்த விதமாக தேவனுடைய புயத்தால் தாங்கப்படுற வாழ்க்கையிலே நாங்கள் நிலைச்சிருக்கிறது. இந்த மாம்சத்திலேருந்து மீட்டெடுத்து அதில் நிலைக்க பண்ணுறது இயேசு நாங்கள் பின்பற்ற போது தான். அப்போ அந்த விதமாக சேவிக்கிற போது தான் அது ஆரோ காரியம். அப்படி தான் நாங்கள் செக்யூரிட்டியை பெற்றுக்கொள்கிறோம். அந்த விதமாக தான் எங்களோட பாதுகாப்பை ஆத்ம ரீதியாக சரீர ரீதியாக பெற்றுக்கொள்கிறது.
அந்த விதமாக போட்டால் காண முடியாது. அப்போ அந்த அந்த ஆஸ்பெக்டையும் அது ரெண்டு ஆஸ்பெக்டையும் நாங்கள் லாஸ்ட் வீக் கவர் பண்ணோம். இப்போ இந்த கடைசி ரெண்டையும் பார்ப்போம். நெக்ஸ்ட் ரெண்டையும் என்ன விதமாக ரெண்டு விதமான பாத்து இருக்குது. இது 14-19 வசனத்தில் ஒன்று ஒளிக்குரிய பாதை, மற்றது இருளினுக்குரிய பாதை. அப்போ எந்த பாதையை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம்ன்றதுங்கிற சாய்ஸ் மேலே அது. இப்போ இயேசுவை நாங்கள் பின்பற்றவர் இயேசுவை சொல்கிறா இல்லை, என்ன நீங்கள் பின்பற்றினா உங்களுக்கு ஒளி உண்டாயிருக்குமெண்டு. ஏன்னா அந்த நித்திய ஜீவன் நாங்கள் பெற்றுக்கொள்கிறபடியால் அது அப்போ அந்த விட்டு விலகிட்டால் தென் இருளுக்கலான் இருப்போம். இடர்ந்து விழுகிறது கூட தெரியாது. அடுத்ததாக ஆண்டவரைத்தான் அந்த பேசிக் ஆண்டவர் ஒன்றை தான் கேட்குறாரு. அதாவது அவரை மேய்ப்பராக அவளை நிலைத்திருந்து அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிற போது மிச்சமெல்லாம் கனிகளாக தோன்ற விஷயங்கள் அது எங்கள்ட எஃபர்ட்டால் வாரதல்ல. அப்போ அதே விதமாக அடுத்த செகண்ட் லாஸ்ட் பார்ட் 20-27 வசனத்தில் கார்டிங் த ஹோல் பர்சன். இந்த மாரி இதயத்தை காத்துக்கொள்ளுங்கள் என்ன மாரி. அப்போ இதயத்தில் இருக்கிற நினைவுகள் இதயத்தை காத்து வாய்ந்த வார்த்தைகளை காத்து கிரிகளை காத்துக்கொள்றதால என்ன விதமாக நாங்கள் ஜீவனுக்குரிய பாதையிலும் அந்த ஜீவனில் நிலைத்திருக்க முடியாமன்றதை நித்திய ஜீவனில் எப்படி நிலைத்திருக்கலாம்ன்றதான் அந்த கடைசி செக்ஷன். அப்போ இந்த இதில் நாங்கள் முதலாவதாக 14-19 அந்த ரெண்டு விதமான பாதைகள், ஒன்று லைட் மெத்தட் டார்க்னஸ். அப்போ அந்த ரெண்டினையும் பார்ப்போம். அந்த 14-17 மற்றும் துன்மார்களுடைய பாதையிலே பிரவேசியாதே, தீயோருடைய வழியிலே நடவாதே, அதை வெறுத்து விடதன் வழியாய் போகாதே, அதை விலக்கி விட்டு கடந்து போ. பொல்லாப்பு செய்தால் எவளுக்கு நித்திர வராது. அவர்கள் யாரையும் விளப்பண்ணாதிருந்தால் அவர்களுக்கு தூக்கம் கலைந்து போகும். அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமை என்ற இரத்தத்தை குடிக்கிறார்கள். இதில் அந்த வழியில் நடக்க வேண்டாம், வழியால் போகாதே. இதுதான் இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறதே இந்த இதைத்தான். இது என்னுடைய ஒரு வேர்ஷன். மேலே சேம் திங். அவன் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான், துன்மார்களுடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்படி அதுக்கு பதிலாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமே இரவும் போலும் வேதத்தில் வித்தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொன்னால் உண்மையிலே இதனுடைய வார்த்தையால் வழி நடத்தப்படணும், அவங்களாலே அல்ல. ஏன்னா துன்மார்கள் என்ன செய்யறாங்க, துன்மார்க்கன்னு சொல்கிற போது முதலாவது இதை அவங்கள டிஸ்கஸ் பண்ணி கொண்டு கேட்கல. நீங்கள் அந்த பாதையில் போனால் நிற்கக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா இருக்கலாம். அது ஒரு ஆவி இல்லையா, கெட்ட ஆவியால் அவங்க வழிநடத்தப்படுறது. அப்போ அந்த விதமாக அது உங்களுக்கு மேலே வந்துடும் மாரி அந்த அசோசியேனுக்குள்ளே பெரிய நின்றே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கூட கவனிக்கக்கூடாது. அல்லது நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன, முதல் ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளின் வழியில் நில்லாமலும். அப்படி நடந்துகொண்டு போய்க்கலே நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் இன்னும் அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா நின்றுடுவீங்க. இப்போ அவங்கள இருந்தால் அவங்களோட அசோசியேட் பண்ண வழிக்கிட்டால் அது இல்லை. அவங்க செய்கிறது எல்லாமே உங்களுக்கு அது திருப்பி அந்த இன்னொரு வசனத்தில் பார்ப்போம். எங்கள் ஹேபிட்ஸ் எல்லாம் பழைய ஹேபிட்ஸ் டெவலப் பண்ண எல்லாத்தையும் ஈவன் அது 1-15-33 மோசம் போகாதிருங்கள், ஆகாச பாஷைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். இங்கிலீஷில் போடுறதுக்கு டூ நாட் பி டிசீவ்ட், ஈவில் கம்பெனி கரப்ட்ஸ் குட் ஹேபிட்ஸ். அப்போ நீங்கள் எவ்வளோதான் ஆண்டவர்களை வளர்ந்துருந்தாலும் அது எல்லாத்தையுமே கெடுத்து போடும். ஆனபடியால் தான் அதைத்தான் இதில் போடப்பட்டிருக்கு. அவனோட வழியில் நடக்க வேண்டாம், வழியால் போகாதே, அவங்களோட எந்த விதமான அசோசியேனும் வைக்க வேண்டாம். அவங்களுக்கு பொல்லாப்பு செய்யாமல் மற்றவனை விளப்பண்ணாமல் நித்திர வராது. அவங்களுக்கு அதுதானே அவங்களுடைய மிஷன். என்னபடியால் வர்றதை அழிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்கும். அப்போ அந்த மிஷனில் நீங்களும் பங்கெடுக்க வழிகட்டுருவீங்க. இப்போ அந்த மோப் மென்டாலிட்டின்னு சொல்கிறது அந்த யூனிவர்சிட்டியில் வடிவாக பார்க்கலாம். அந்த ரேக் பண்ணுறதுகளெல்லாம் சரியான சார்ந்த குணத்தோடு இருக்கிறவங்களும் எல்லாம் அதுக்குள்ளே ஆகப்பட்டு அவங்களோட சேர்ந்து பண்ணுவாங்க. என்ன சொன்னால் அதோட ஆவி அடுத்ததாக பார்ப்போம். 18-19 மட்டும். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். துன்மார்களுடைய பாதையோ காருடல் போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். இப்போ இதுவும் இந்த இயேசு சொன்னதுகளால் பார்ப்போம். இது நல்ல இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறேன்னு சொன்னால் இந்த மூன் மாரி மூன் ஒரு ஒரு அமாவாசை என்ற அந்த சரியான டார்க்னஸாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஃபுல் மூனாக வர்ற மாரி அந்த மாரி தான் அந்த ப்ரோக்ரெசிவ் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக. இப்போ பகலில் பார்க்குற கொஞ்சம் கஷ்டம் அந்த வித்தியாசங்கள். ஆனால் மூணில் பார்க்குற போது அந்த ஈஸியாக பார்க்கலாம் இல்லையா. ஆனால் அதேமாரி தான் வெயில் என்று சொல்கிற போதும் கூட நடுப்பகலான் கூட
12 மணிக்கு தான் இந்த பீக். அதுக்கப்புறம் வந்து குறைஞ்சு கொண்டு போகிற மாதிரி. அப்போ அந்த விதமாக நாங்கள் இந்த பவுல் சொல்கிறப்பாங்க, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் 2 Corinthians 3:18 கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல் ஆவியாக இருக்கிறப்பாங்க. ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாத்தாமே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுவப்படுகிறோம். இப்போ ஜீசஸ் என்ன சொல்கிறார் இந்த யோவான் 8:12 அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவரை பின்பற்றினால் அது பின்பற்ற போது தான் எங்களுக்கு ஆவியானவர் அசைவாடுறது. அது இயேசுவை பின்பற்றினா சும்மா பின்பற்றல, அவருடைய பிரதான மேய்ப்பராக பின்பற்றி அவரை கூடாக தேவனை சேவிக்கிறது. அப்போ அந்த விதமான லைஃப் ஸ்டைலில் தான் ஆவியானவர் அசைவாடுறது. அந்த 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 விசுவாசத்தை கண்டத போது தான் தேவன் ஆவியை கொடுத்து இது எங்களை சுற்றி அடிக்கிறார். அவன் அந்த விதம் அந்த விசுவாசத்தால் சுத்தியத்தாண்டு போடப்பட்டிருக்கு. அவன் அதை புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னு சொன்னால் அதுக்கு மேலே கண்ணி எடுத்து இந்த உலகத்தில் இப்போ துன்மார்க்கிட்ட சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் கொடுக்குற விஷயங்கள், அந்த பதவிகள், அந்த அவங்க கொடுக்குற அதிகாரங்கள், அவங்க கொடுக்குற உலக பொக்கிஷங்கள், அதுகளுக்கு அப்படி தான் அவங்க அதெல்லாம் பண்ணுறது, பெற்றுக்கொள்றதுக்கு. அவர் ஜேசு என்ன சொல்கிறார், அதுக்கு மேலே இங்கே கண்களை வைத்தால் மத்தேயு 6:23 உங்களுக்குள்ள ஒளியே இருளாயிரும். எங்கே உங்களுடைய பொக்கிஷம் இருக்கும் அங்கே அவங்களுடைய இதயம் இருக்குன்னு சொல்லி. அப்போ அந்த ஆணவடிகள் தான் அந்த உண்மையிலேயே அந்த பிராசப்படுற பாதையில் நடக்கிறேன்னு சொன்னால் தேவனுக்கு பின்னால் போகிறது. இன்னொருத்தில் நீ மறுபடியும் அப்படி பிறக்கிறேன்னு சொன்ன போது இயேசு என்ன சொல்கிறார், இந்த சர்ப்பத்தை தூக்கின மாரி. மோசே இந்த காலத்தில் சர்ப்பத்தை தூக்கினா சர்ப்பத்தை தூக்கி ஆண்டவர் சொல்ல அதை பார்த்து நீங்கள் அதை பார்க்குற போது நீங்கள் இந்த பாம்புகள் கடித்தாலும் நீங்கள் மதிக்க மாட்டீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. அதே இதை தான் இயேசு கூட சொல்கிறார் இல்லையா, மத்தேயு 16 மார்க்கு 16 நீங்கள் சர்ப்பங்களை கையாடுவீங்க, நீங்கள் இப்போ சாவுக்கு ஒன்றை குடித்தால் கூட உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதுன்னு சொல்லி. என்ன சொன்னால் அதுக்கு அந்த சாதாரண கிரியைகள், மாமிசத்தில் நடக்கிற பாவிகள கிரியைகள், அதுதான் துன்மார்க்கன்னு சொல்கிறது. அடுத்ததாக மரணத்துக்கு ஏற்ற கிரியைகள் எல்லாத்துலேருந்தும் எங்களை காத்துக்கொள்ளும். அப்போ அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கிரமிப்புக்கு காரணமாக இருக்கிறது. என்ன சொன்னாங்க, பொல்லாங்க செய்கிறவனும் ஒளியை பகைக்கிறான். சும்மா வந்து இன்டிஃபரண்ட் இல்லை, பகைப்பான். அதன் கிரிகள் என்ன தன்னுடைய கிரிகளை மறைக்கிறது, கண்டிக்காதபடிக்கும் இடத்துக்கு வராது இருக்கிறான். சத்தியத்தை இப்படி செய்யணும் தன் கிரிகள் தேவனுக்குள்ள ஆசைப்படுகிறான். ஒளியாம்படிக்கு ஒளி இடத்துல வேண்டாம், அவரை பின்பற்ற ஜனங்கள் தான் ஒளியா. அவர் என்ன சொல்கிறார், அந்த சிலுவையை பார்த்து விசுவாசித்து அவரை பின்பற்ற ஜனங்கள் அவங்களுக்கெல்லாம் ஒளி உண்டாயிருக்கு. அப்போ அதுதான் அந்த ஒளியின் அதை ஒளியை அதிகரிக்கிறது என்று சொல்கிறதெல்லாம் அவரை தொடர்ந்து சேவிக்கிற போது அவங்க சரியாக மென்டோருக்குள்ள ட்ரெயின் பண்ணப்படுற போது என்ன மாரி தேய்ச்சி அடையுமா போல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விதமாகத்தான் நாங்கள் அந்த மகிமை மேல் மகிமையானது மறுவப்படுற அனுபவம் கூட. அவன் ஆனபடியால் தான் இந்த 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 விஷயத்தில் ட்வீலைட் ஜோன் இல்லை, அந்த லைட்டும் டார்க்னஸும் கலந்த மாதிரியான ஒரு பேச்சே கிடையாது. ஆனபடி தான் யோசுவா 24:15 அவன் கேட்குறான்னு சொன்னால், கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு பேருக்கு ஆகாதா கண்டால் பின்ன யாரை சேவிப்பீங்க ஒன்று. அது வந்து அதுக்கு இதை யூஸ் ஓ யூ ஆர் அதர் சைட் டார்க். அப்போ ஆனபடியால் ஒரு 2 சாய்ஸ் தான் இருக்குது. அதுதான் தேவன் கூட ஆதியிலிருந்து உனக்கு முன்னால் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஜீவனையும் மரணத்தையும் வச்சுக்கிறேன் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்படி மிடில் கிரவுண்டுன்னு ஒரு பேச்சே கிடையாது. அதில் தான் பீப்புள் மிஸ் இட் தோ. அதை அசியூம் பண்ணுறபடியால் மிடில் கிரவுண்டு ஒன்று இருக்குன்னு சொல்லி அப்படி ஒன்று கிடையாது. அடுத்த செக்ஷனை பார்ப்போம். இந்தமாரி காட் பண்ணுறேன் எங்களுடைய ஹோல் பர்சன் கூட எப்படி காத்துக்கொள்றதுன்றது. ஏன்னு சொன்னால் அதுவும் முக்கியமான விஷயம் என்னது, இல்லை நாங்கள் ஜீவனுக்கு ஏற்ற பாதையில் நிலைச்சிருக்க முடியாது. இது வந்து முதலாவதாக 20-22 வசனங்களை பார்ப்போம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியவுமாம். இந்த இந்த இதில் வந்து அந்த ஒன்று இயர் ஐஸ் ஹார்ட் 3 பற்றியும் இருக்கு இல்லையா. கண்கள் வந்து கவனிக்கிறேன்னு சொல்கிறது, கண்ட காதால் கேட்குறது, அடுத்தது இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவைகளை நீங்கள் பார்க்குற போது அந்த இப்போ இந்த வேர்ஸ் 20 பாருங்கள், என் மகனின் வார்த்தைகளுக்கு அவன் வசனங்களுக்கு சாவிய சாப். அதான் நான் ஜெய்சு கூட சொல்கிறேன் இல்லையா, அந்த 7 சபைக்கும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறத காதுள்ளவன் கடவர். அப்படி கேட்டு அதை கை கொள்றவன் தான் ஜெயம் கொள்றவன். அவனுக்கு தான் எல்லா விதமான
ஹெவன்லி திங்கும் வந்து சேர்றது. அப்போ அந்த உண்மையாகவே அந்த அந்த நித்திய ஜீவனை சொல்கிறத தேவனை அந்த விதமாக பின்பற்றி சேவிக்கிற ஜனங்கள் கண்டுகொள்றதில்லை. அதான் அவரை ஆராய்க்கிற ஜனங்கள் தான் உண்மையிலேயே அந்த ரசிக்கப்படுறதோ அல்லது வேலை பெற்றுக்கொள்றதோ எல்லாமே. இப்போ வேர்ஸ் 21 கண்கள் போடப்பட்டிருக்கு, கண்களையும் இதயத்தையும் காத்துக்கொள்ளண்டு. அப்போ அந்த விதமாக அந்த வார்த்தையை கேட்கறதால தான் அந்த விசுவாசம் வருது. அந்த விசுவாசம் வர்ற போது தான் இயேசுவை நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்றது, அல்லது வந்து அவருமே விசுவாசம் உள்ளவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுக்கு பிறந்தவர்கள் என்று எழுதப்படுது. அப்படித்தான் நாங்கள் தேவன் ராஜ்யத்துக்கே பிரவேசிக்கிறது. அது ஏன் முக்கியம்? ஏன் முக்கியம்னு சொன்னால், உண்மையிலேயே ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்காவிட்டால் தேவன் சாயலில் புது இதயங்களுக்கு கிடைக்க முடியாது. அவை என்ன அந்த விதமான நவீனமான ஒரு 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 இதயத்தையும் ஆவியும் ஆண்டவர் கொடுக்குறதே அந்த பாதைகளால் தான். அது மாத்திரமில்லை, இயேசு சொல்கிறார், அந்த என்னுடைய வார்த்தையை நீங்கள் கை கொள்கிற போது தான் எனக்கு மேலே அன்பாக இருக்கிறீங்க, நானும் பிதாவும் வந்து உங்களோட வாசம் பண்ணுவோம்ண்டு. அந்த நிலைக்கு வந்து ஆண்டவர் எங்களுக்கு அந்த லவ் இதயத்தில் ஊற்றினார். அவர் தான் எங்களை முதல் அன்பு செலுத்தினது. அந்த விதமாக லவ் ஊத்தாவிட்டால் நாங்கள் தேவனை அந்த பிரதான கட்டளையை நிறைவேற்றக்கூடிய வல்லமை இருக்காது எங்களுக்கு. தேவனை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் வல்லமை மனதோடு எல்லாம் அதை வந்து டியூட்ரோனமி 6:5 பார்ப்பீங்க. அப்போ அந்த விதமாக அந்த அதுதான் அந்த பிரதான என்னென்னு சொல்கிறது, கற்பனை எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த நிறைவேற்றுறதுக்குரிய வல்லமை எங்களுக்குள்ள இருக்காது. அந்த 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 ஹார்ட்டில் எதை நாங்கள் இப்போ உண்மையிலேயே காத்துக்கொள்ளாவிட்டோம். அந்த இந்த வேர்ஸ் 22 அப்படி இருக்கிற போது எங்களுக்கு உண்மையிலேயே ஜீவனும் இது அருளும்னு சொல்கிறது ஆண்டோடைய மறுபடியும் எழுப்பின அந்த வல்லமை ஆவை கூடாக எங்களுக்குள்ள கிரியை செய்கிறது என்னபடி. அப்போ அது இருக்கிறபடியால் தான் நாங்கள் நித்திய ஜீவனில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு சுகங்கள் கிடைக்கிறது எல்லாமே. ஆனால் அவளை கண்டுபிடிக்கலாம், அவங்களுக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக எழுதப்பட்டிருக்கு. அப்படித்தான் நாங்கள் அவைகளை கண்டடைகிறதும் நிலைத்திருக்கிறதும். பாருங்க, கடைசியாக இது 23வது வசனம் பாருங்க. எல்லா காவலோடும் உன் இது ஒரு மெயின் இதில் நடுக நாங்கள் கோட் பண்ணுறது இல்லையா? எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அதனின்று ஜீவ ஊற்று புறப்படும். கீப் யுவர் ஹார்ட் வித் ஓல் டெலிஜென்ஸ், ஒரு அவுட் ஆஃப் இட் ஸ்ப்ரிங்ஸ் இஷ்யூஸ் ஆஃப் லைஃப். இப்போ இது வந்து ஏதோ ஒரு ஏன் அந்த இதயத்தை காத்துக்கொள்ள போட்டுருக்கு. இப்போ மற்ற இவனது சொல்கிறத பாருங்க, 34-35. விதியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் எப்படி பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களே எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இதமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல விளையாடுறதை காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாத விளையாடுறதை காட்டுகிறான். திருப்பவும் வந்து எங்களை நிறைக்கிறது யார் மேய்ப்பரோ அவருடைய விஷயங்கள் தான் எங்களை நிறைக்க போகுது இருதயத்தை. அவன் உண்மையிலேயே தேவன் மேய்ப்பராக இருக்கிற போது, அல்லது இயேசு கூட அவர் நினைப்பாளர் அப்படியே எங்களுக்கு டைரக்ட் கனெக்ஷன் இயேசுக்குள்ள. இப்போ இயேசு பிரதான மேய்ப்பராக இருக்கிற போது மாத்திரம்தான் இதயத்தின் நிறைவு தேவனுக்குரிய விஷயங்களாக நிறைகிறபடியால் நன்மையான பொக்கிஷங்கள் இருக்கும். ஏன்னு சொன்னால் தேவன் சொல்கிற அவர் தான் பொக்கிஷம் பண்ணுறது, நானே பொக்கிஷம் பண்ண சொல்கிறேன். ஒன்று வந்து பரிசு வாங்க உள்ள ஐஸ்வர்யம், பட் அவரே பொக்கிஷம் பண்ணால் அவர்லேருந்து புறப்படுற விஷயங்கள் வார்த்தை, அவருடைய அன்பு, அவருடைய ஜீவத்தண்ணியில் ஊட்டெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவருடைய ஒளி வந்த விதமாக அவர்களால் நிறைக்கப்படுறோமா இல்லை இந்த உலகத்து விஷயங்களால் யாரெங்களை அவங்க இதயத்தை நிறைக்கப்படுறோமோ அதுதான் அதால் நிறையுங்க இதயத்தை நிறைவாக தான் வாய் பேசுறது. வந்த விதமாக அந்த அதில் கவனமாக இருக்கிறோம். மார்க் 7:21-22 கூட ஏன்னு சொன்னால் அந்த இந்த எப்படி எனில் மனுஷனுடைய இதயத்துக்குள்ளே இருந்து தான் பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகளும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டனங்களும் கபடம் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகடும் புறப்படுறதுன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் நாங்கள் இதால் நிறைக்க பண்ண மாட்டோங்க. கண்களும் காதுகளும் எல்லாமே இதுக்கு திறந்திருக்கின்றது தான் இம்பார்ட்டன்ட். ஆணுடைய தான் இந்த சங்கீதக்காரன் கூட தாவீது அவன் அந்த முன்னையில் போருக்கு போயிருந்துருக்கணும். போருக்கு போயாமல் வீட்டில் இருந்தோண்டு அங்கே என்ன பிராக்கு பார்க்குறேன்னு சொல்லுவாங்களே, அப்படி பார்த்ததெல்லாம் அந்த அந்த அபியாச்சியாத்துக்கு அவன் விழுந்தது. அது விழுந்து போட்டு அவன் அந்த மனைவி கேட்ட போது தேவனை சுத்த இதயத்தை நிலையத்தை சிருஷ்டியின் நிலவரமான ஆவியன் உள்ளத்திலே புதுப்பிய மாட்டேன். ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுத்தது இயேசு கூடாக போனகேன் எப்படி மறுபடியும் இருந்தால் அதுகளை பெற்றுக்கொள்ள முடியும், புது ஆவியையும் புது இதயத்தையும். அப்படித்தான் உண்மையில் அப்படி சிறப்படுத்தப்பட்டு பழைய மனிதனை கலைந்து போட்டு புது மனிதனை தரித்து கொண்டால்தான் அந்த நாங்கள் உண்மையிலேயே இந்த 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 நிலையில் இருக்கலாம், இதை நிறைவேற்ற முடியும். அந்த மாரி
புது மனிதனை தெரிச்ச ஜனங்களுக்கு தான் பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நீர் கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதுவே சிந்தித்து கொண்டு கண்டு அந்த விதமாக பழைய மனிதனை களைந்து புதிய மனிதனை தெரிக்க அப்படியே தான் ஆறு காரியம் இல்லை. அந்த அடிப்படையில் எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள்ள இன்றைக்கு ஓட்டு புறப்படும் என்று சொல்லி எங்கள் வாயின் தடுமாறுகளை உன்னை விட்டகட்டி இது எப்படி வாயின் வார்த்தைகளை கவிழ்த்துக் கொள்ள வேண்டும், உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. அந்த என்ன மாதிரி எங்களுடைய வாயை காத்துக்கொள்வது உண்மையில அந்த இவன் யாக்கோபில் கூட எழுதப்பட்டிருக்கு. நாவலேருந்து புறப்படுற வார்த்தைகள் தான் இந்த ஒரு ரடர் மாரி, ஷிப்பை டேர்ன் பண்ணுற ரடர் மாரி, அதில் பிளைனை டேர்ன் பண்ணுற ரடர் மாரி, இல்லை என்னென்னு சொல்கிறது, குதிரையில் கடிவாளம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ எங்களை டிரெக்ட் பண்ணுறது ஆனபடியே தான் அந்த யாக்கோபில் அதுக்கு நிறைய அதை பற்றி விளங்கப்படுத்தி இப்போ நாவும் நெருப்பு தானே 6வது வசனம் 3:6 அநீதி நிறைந்த உலகம் நம்முடைய அவயவங்களை நாவானது முழு சக்கரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதுனால நரக அக்கினினால் கொளுத்தி விடுறாங்க. இப்போ 2 விதமாக செய்யலாம். இட்ஸ் அ பிளஸிங் ஒரு அ கர்ஸ். ஒன்று இவன் அந்த டியூட்ரோனமி என்றது இதை இஸ் அ ஹனி ஒரு அந்த என்ன இதால் கடிக்கப்படுறா போல, பூச்சியலால் கடிக்கப்படுற போல. அப்போ 2 மாதிரியுமே இருக்கலாம் அந்த வாயிலிருந்து புறப்படுறது. அதுதான் அந்த அந்த துன்மார்க்கருக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். அப்போ அந்த விதமாக அந்த இதை காத்துக்கொள்ளணும்னு சொன்னால் தான் நாங்கள் ஆவியாளர் நிறைஞ்சு அந்த வாயை அப்போ எங்கள் ஆவியானவர் உண்மையில அந்த நாக்கைத்தான் தொடுறது, அதனுடைய அந்த வார்த்தையைத்தான் தொடுகிறது. அதான் நீ பாசையில் பேசுகிறன்றது. அந்த விதமாக தேவன் கையிலே அந்த கொண்டோலை கொடுத்தார். அப்படி தான் அவர் மேய்ப்பு திருப்போம், அவர் மேய்ப்பராக இருக்கிறப்போ தான் அவரை கொண்டோல் பண்ண விடுறோம். அப்படி அவராக பின்பற்ற போது கொடுக்குற ஆவியாலும் அந்த கிருவியாலும் தான் நாங்கள் அதை காத்துக்கொள்கிறோம். அது வேறு ஒரு பாதை ஒன்றுமே கிடையாது. அது அந்த விதமாக காத்து கொண்டால்தான் ஆனபடியால் தான் கடைசி நியாய தீர்ப்பில் கூட மத்திய 12:37 சொல்கிறார், ஏனெனில் உன் வார்த்தைகள்னாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், உன் வார்த்தைகள்னாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அவங்க வாய்ந்து புறப்படுற வார்த்தைகள் தான் ஈவன் ஜட்ஜ்மெண்ட் டேயில் கூட கொண்டே ஜட்ஜ் பண்ணப்பட போகிறோம். 25வது வசனம், உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. இது பாருங்க அந்த ஜோபில் vividly they are Job 31:1 எல்லாம் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது அப்படி. ஏன்னா அவன் சொன்னா இப்படி நான் அப்படி அந்த மாதிரி அதைத்தான் ஏசு இந்த மாதிரி சொல்கிற பாருங்க அந்த இது இந்த மலை பிரசங்கத்தில். அவர் அந்த இப்போ எங்களுடைய நீதி இந்த பரிசேட்ட நீதியை விட அதிகமாக இருந்தவளையே நாங்கள் தேவராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாத அந்த கண்டெக்ஸ்டில் அவர் என்ன சொல்கிறார், விபச்சாரம் செய்யாத இருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது கேள்விப்பட்டிருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவனும் என் இதயத்திலே அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலதுகண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம், உன் அவயவங்களில் ஒன்று கட்டுப்போது உனக்கு நல்லமாக இருக்கும். பாங்க இது சும்மா கண்ணை சர்ஜிக்கலி கட் பண்ணி எறிகிறதல்ல. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ உன்னுடைய கண் என்ன செய்யுமோ அது செத்த மாரி அந்த அந்த ஏரியாவில் செத்த மாரி ட்ரீட் பண்ணு சொல்லி கூடான மாதிரி ட்ரீட் பண்ணு. அப்போ அந்த விதமாக அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் பரிசுத்தாவியானவர் இருந்தால் ஒழிய அது அப்படி இருக்கிற போது தான் சாவுக்கு ஏதுவான அந்த சரீரங்கள கிரிகளை சாகடிக்க முடியும்னு எழுதப்பட்டிருக்கு. அந்த விதமாக சாகடிக்கப்படுறது சொன்னால் அந்த ஏரியாக்களை அது அந்த ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் காத்துக்கொள்கிறது. அதுதான் இது எங்களை காத்துக்கொள்கிறேன்னு சொல்கிறது, இந்த புறப்படுற வார்த்தைகளை காத்துக்கொள்கிறது. அப்போ அந்த விதமாக சாகடிக்க தெரியணும் அந்த பரிசுத்தாவியின் வல்லமையால். அப்படி இல்லாம விட செய்ய முடியாது. இப்போ இன்னொரு விதமாக சொல்ல போனால் எபிரேயர் 12:1 ஆகையால் மேகமூண்ட இத்தனை திரளான சாட்சிகளும் வேணும், இந்த மாரி பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு அந்த விசுவாசத்தோடு முடிக்கிற இயேசுவை நோக்கி திருப்பவும் அந்த நோக்கு அவன் இயேசுக்கு நோக்கி இருக்கிற போது தான் இந்த மாரி இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஏன் அந்த இதுகளுக்குள்ள விழுகிறோன்னு சொன்னால் இந்த நல்ல 2 எக்ஸாம்பிள் வருது. ஒன்று இந்த நாங்கள் ஜப்பானில் இருந்தபோது அங்கெல்லாம் பெரிய க்ரைம் கிடையாது. ஏன்னு சொன்னால் அது ஒரு அந்த சரி எங்க நம்மளோட ஊர் சொசைட்டி மாரி எல்லாருக்குமே எல்லாம் நடக்கிறதெல்லாம் தெரியும், அந்த விதமான கனெக்டட் சொசைட்டி. அப்போ மற்றவங்களுடைய கண்களில் ஈவன் லெவிட்டிக்கஸ் சாப்டர் 4 அதை பற்றி எழுதப்பட்டிருக்கு.
அந்த கண்களில் எல்லாருக்கும் படும்னு சொன்னால் லேசில் அந்த விதமாக அந்த பாவத்துக்கு விழுகிறதில்லை ஜனங்கள். அந்த இன்னும் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியுதுன்னு சொன்னால் விழுகிறதில்லை. இருளன்னு சொன்னால் தான் பாவம் செய்கிறது. அதே விதமாக இந்த மாரி நாங்கள் பின்பற்ற போதுதான் அந்த மேகம் போன்ற இத்தனையான திரளான சாட்சிகள் மரிச்சு போன ஜனங்கள் எப்படி எங்களை சூழ்ந்திருக்கிறது. இப்போ அவங்க எல்லாருக்கும் நாங்கள் என்ன செய்கிறோம்னு தெரியும். அதே விதமாக தேவனுக்கும் எல்லாம் செய்கிறதெல்லாம் தெரியும். அந்த கன்ஷியஸ்னஸ் எங்களுக்குள்ள இருக்குமென்னு சொன்னால் அந்த அந்த டெம்டேஷனே இருக்காது. அதைத்தான் அதில் சொல்கிறேன்னு சொன்னால் உண்மையில் அந்த விதமாக தேவன் அந்த ஆவியானவர் அந்த கன்ஷியஸ்னஸ் கொடுக்குற போது தான் அதுகளுக்குள்ள அகப்படாமல் நாங்கள் தப்பிக்கொள்கிறது. எங்கள் 26வது வசனம், உன் கால் நடையே தூக்கிப்பார். இதுதான் கடைசி 2 மணி நேரம். உன் கால் நடையே தூக்கிப்பார், உன் வழிகளிலெல்லாம் நிலைவேறப்பட்டிருப்பதாக, வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. இப்போ அந்த ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் இது அந்த எங்கள்கிட்ட கிரியல் அல்லது எங்கே என்ன செய்கிறோம்ன்றது அந்த இதுகளில் இயேசுவே சொல்கிறாங்க அந்த கோஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். இது இப்போ இதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளைகளை தெரிஞ்சு கொள்ளணும். இந்த உலகத்து விஷயங்களை நாங்கள் இழந்தால் ஒழிய பலவத்து விஷயங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அந்த கோஸ்ட் ஆஃப் டிசைபிள் இட் கோஸ்ட் எவ்ரி திங். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எவ்ரி திங் அந்த கோஸ்ட் பண்ணபடியால் அதை விட்டு ரெடியாக இல்லாவிட்டால் இந்த பாதையில் போக முடியாது. ஆனபடியே தான் லூக்கா 14:21-32 இந்த இயேசு என்ன உவமை உண்டு. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து அஸ்திவேரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்களும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான்னு சொல்லி தன்னை பெரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோன்று முன்பு அவன் உட்கார்ந்து இப்போ செல்லும் செலவை கணக்கு பார்க்காமல் இருப்பான் ஒன்று. அதான் கோஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் சொல்கிறது. எல்லாத்தையும் வேணும் இட்ஸ் கோயிங் டு கோஸ்ட். நாங்கள் ரெடி அதுக்கு. அது பேங்க 20 மற்றது வந்து இதில் கூட டியூட்டோடமி வாமம் 5:32-32 உங்கள் தேவனாய எத்தனை உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சவானமாக இருங்கள், வலதுபுறமும் இடப்புறமும் சாயாதிருப்பீர்களாகன்னு சொல்லி. இப்போ நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறு இதுகளை சேவிக்கும்படிக்கு நீ வலதுபுறம் இடப்புறம் சாயாமல் இருக்க சொல்லி, அல்லது வந்து இப்போ சாபங்கள் வந்துட வேண்டும். அதே விதமாகத்தான் இப்போ யோசுவாக்கு எழுதப்பட்டிருக்கு, உன் தாசனாகிய மோசே நான் கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் தேவன் சொல்கிறார், செய்ய கவனமாக இருக்கும்படி மிகவும் பல்லங்கொண்டு திடமெனதாயிரும். நீ போகும் இடமெல்லாம் புத்திமான நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலவாயிருப்பாயா. நம்ம அந்த இப்போ திருப்பி அந்த வலதுபுறம் இடதுபுறம் என்ன மீனிங் சொன்னால் தேவன் அந்த டிரெக்ட் பண்ணுற பாதையில் ஓட தெரியணும். அங்காலும் இங்காலும் நாங்கள் அட்டென்ஷனை கொடுத்தோமோ டெம்டேஷனுக்குள்ள விழுந்து எல்லாம் ரெண்டு போயிடும். இப்போ அதுக்கு நல்ல உதாரணம் இந்த ஏழு சேர்ச்சுகளும். அதில் 6 சேர்ச்சுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார், இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ இங்கே இந்த பின்பற்றலை. ஒரு முதல் சேர்ச் வந்து முதல் அன்பிலேருந்து விழுந்துடுது. முதல் அன்பிலேருந்து விழுகிறேன்னு சொன்னாலே அவரை பின்பற்றலை. இப்போ அவங்க தங்கட விஷயத்தை அவங்க வெற்ற பேரில் நாங்கள் நினைக்கிறத செய்து கொண்டு போகிறாங்க. அதே விதமாக சாடிசை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விசுவாசம் முடிஞ்சு போயிடுச்சு. அங்கே அன்பு விடுபட்டு போச்சு, இங்கே அங்கே விசுவாசம் முடிஞ்சு போச்சு. அப்போ ஜீவன் பெற்றவர்கள் என்ன ஜீவன் உள்ளவர்கள் பேர் பெற்று வந்து சேர்த்தவங்களாக இருக்கிறாங்க. அதேமாரி தளபதி கேசவை இந்த மற்ற சொன்ன மாதிரி அவங்க இந்த பொக்கிஷம் எல்லாம் உலகத்திலான் இருக்குது. அப்போ அவங்க கூடர்களும் ஏன்னா அவங்க தங்களை பெரிய அவங்களுக்கு ஒன்றும் தெரியலை இருக்க இருக்கிறபடியால். அப்படி அந்த விதமாக 6 சேர்ச்சஸும் இயேசுவை விட்டு விலகின நிலை. அதை விட மேய்ப்ராயந்து விலகின நிலை. ஃபிலடெல்ஃபியா ஒன்று தான் அப்படி இல்லை. அப்போ அவருக்கு அவர் என்ன சொல்கிறாரு, என்ன காரணம்னு சொன்னால், உன் கிரிகளை அறிஞ்சுக்கிறேன் கொஞ்சம் பலம் இருந்து நீ என் நாமத்தை மறுதலியாமல். அவர் தான் அவரை மேய்ப்பா வச்சுருக்கிறாங்க. நாங்கள் விட்டு விலகிற போதை விட்டு நான் வந்து மறுதளிக்கிறோம் உண்மையில். இப்போ சும்மா வாயாலே அறிக்கையிட்டாலும் எங்கள் வாழ்க்கை முறையில் அது இல்லை. அவன் வசனத்தை கேட்கொண்ட முடியாது. அடுத்ததாக வசனத்தை கொண்ட 2 அவரில் நிலைச்சிருக்கணும், அவர்கிட்ட வார்த்தைகளை நிலைச்சிருக்கணும். ரெண்டபடியாலும் உங்களை இதோ திறந்த அது ஒன்று தான் ஃபெயில் பண்ணாச்சு. இதோ திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவனை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஏசுனா அந்த விதமாக இயேசுவை பிரதானமே பின்பற்றாவிட்டால் நாங்கள் உண்மையிலேயே அந்த சொல்லப்படுற வாழ்க்கையை இதில் சொல்லப்பட்ட ஒன்றையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது என்னால் அவரை பின்பற்ற போது வேறு ஆவியின் வல்லமையாலும் அந்த தேவனுடைய கிருபை தான் நாங்கள் அதை காத்துக்கொள்வது, அவைகளை காண முடியாது. ஸோ இப்போ இந்த சாப்டரில் என்ன படித்தோம், முதலாவது வந்து செயின் ஆஃப் விஸ்டம், சந்ததியாகத்தான். இது இஸ் எ ஸ்பிரிட்.
அந்த வேர்ட் அது வந்து உண்மையிலே அசோசியேஷனுகளெல்லாம் மாறுது. அதுகளை பெற்றுக்கொள்ள தெரியணும். அடுத்ததாக இயேசு தான் அந்த பாதை, அதான் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ அந்த பாதையில் ஓடுற போது தான், அவரை பின்பற்றி கொண்டு ஓடுற போது தான் உண்மையிலே செக்யூர் லைஃப் கிடைக்கிறது, ஆவியாத்மா சரீர ரீதியாக. ரெண்டு விதமான பாதை இருக்குது. ஒன்று லைட் மெட்ட டார்க்னஸ். கொஞ்சம் திருப்பவும் அந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறவங்க தான் உண்மையிலேயே அவங்களுக்குள்ள ஜீவ ஒளி உண்டாகி அந்த இதில் நிலைச்சிருக்கிறது. அல்லது மற்றது வந்து உண்மையிலே அதிகாரம் வந்து மேற்கொள்றபடியாலும் இடறி விழுகிற போதும் எங்களுக்கு ஏன் இடறி விழுகிறாங்களேன்னு தெரியாது. மற்றது கடைசியாக எப்படி எங்களை காத்துக்கொள்றதுன்றதுக்கு இருதயத்தை காத்துக்கொள்வது, வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை காத்துக்கொள்வது, எப்படி கிரிகளை காத்துக்கொள்றதை தான் நாங்கள் பார்த்தோம். அதுக்குரிய அந்த அந்த அடிப்படையிலே எல்லாமே கடைசியில் ஒரே விஷயத்தில் இருந்தது. இயேசுவை பிரதானமே பின்பற்றுகின்ற போது நாங்கள் எதவனை பின்பற்றுறோம், பின்பற்றி அவர் அதை வார்த்தையாக இருக்கிறபடியால் அந்த வார்த்தைகளை கை கொண்டு விட பார்க்காம விடுற போது தான் எங்களுக்கு உண்மையிலேயே அந்த ஞானமாக வாழக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது ஜெபித்து முடிப்போம். பரலோகமண்டலமுள்ள பிதாவே, தேவனே, ஆண்டவரே, எல்லா சகலவித நீங்கள் வந்து அந்த ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியை கூட கொடுத்து எல்லாருக்குமே அதை அவைலபிளாக இவங்க யூ கிவ் லிபரலி எழுதப்பட்டிருக்கிறது. கேட்குற எல்லாருக்குமே நீங்கள் அதை கொடுக்குற தேவன். அந்த விதமாக தாமே நீங்கள் கேட்குற எல்லாருக்கும் கொடுக்குற தேவனே, இந்த விஷயத்திலும் கூட அந்த எந்த விதத்திலுமே தோற்று போகாமல் நாங்கள் எல்லாருமே நீங்கள் காட்டின பாதையில், இயேசுவை பின்பற்றி விடுற பாதையில் நிலைச்சிருந்து என்ன கடைசி பெரிய எண்ணம் இது எதெல்லாம் சொன்னபடியே சுதந்திரத்துக் கொள்வீர்கள் சொன்னபடி அவர்கள் கொடுத்த வாக்கு தத்துவத்தை எல்லாத்தையுமே சுதந்திரத்துக் கொள்றவர்களாக ஏற்படுத்தி ஆசீர்வதிப்பீங்கள் என்று கேட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்து பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.